மிளகாப்பொடி, இட்லி பொடிக்கு மிளகாத்தூள் பொடி, இட்லி பொடி. இதுக்கு செய்ய வேண்டிய முறையை காட்டுறேன். உங்களுக்கு எல்லா பொருளுங்களும் காட்டுறேன். முடக்கத்தான் கீரை, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கடலப்பருப்பு, பெருங்காயம், பூண்டு, முடக்கத்தான் கீரை நல்லா காய வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சோம்னா முடக்கத்தான் பொடி ரெடி. அது இட்லியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம். தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரைச்சிட்டோம்னா அப்படியே பவுட்ரு ஆகிடும். எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா மூலமாக சொன்னீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்புவோம். இந்த பொடி செய்யணும். அப்படியே லாஸ்ட்டில் பொடி செஞ்சு தூள் பண்ணி உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். பொடி செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் பொடி ரெடி. இது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். கை கால் வலி, வாழ்வு எல்லாத்துக்குமே சரியாயிடும். இந்த இட்லி பொடி சாப்பாட்லேயும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பொடி தொட்டு சாப்பிட்லாம். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே. கை கால் வலி எல்லாமே நல்லாடும். தேவைன்னா நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம்.